2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத, பொது பலன்கள் நடக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். இந்த வருஷத்தில் மேஜராக ஏதாவது கிரகங்கள் பயிற்சி இருக்கான்னு பார்க்குற போது, குரு பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த வருஷம் முழுவதுமே திருக்கணிதப்படி மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். ஆக குரு, சனி, ராகு, கேது இந்த வருஷம் மேஜராக இவங்க எங்கெல்லாம் இருக்காங்க. மற்ற கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணுவாங்க, இவங்களுக்குன்னு பார்வை இருக்க இந்த பார்வை பலன், இவங்க பண்ணக்கூடிய நட்சத்திர சஞ்சாரத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன, இதெல்லாம் தான் இப்போ இந்த சுருக்கமாக இப்போ பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் அடிப்படையில் தெரிஞ்சுங்க. ஒரு கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செஞ்சால் பல விஷயங்கள் நன்மையை செய்யும். ஆனால் ஒரு சில கெடுபலங்களையும் அதே கிரகம் செய்யும். அது மட்டும் இல்லை, வேறு ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் தீமையை செய்யும். ஆக எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள், எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் பாப கிரகங்கள். ஆக நன்மை தீமை நமக்கு ஏற்ற இறக்கங்கள் இந்த வருஷத்தில் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த வருஷத்தில் நமக்கு தேவை முதல்ல நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், பண பொருட்கள், அடுத்தபடியாக நமக்கு ப்ரொஃபஷன், ஜாப், நம்முடைய பிஸ்னஸ், அதுக்கப்புறம் நம்முடைய மேரிட்டல் லைஃபு, அதுக்கப்புறம் குழந்தைகள், அதுக்கப்புறம் நமக்கு நோய், கடன், இதை பற்றியான விஷயங்கள் தான் நம்ம இப்போ பிரதானமாக பார்க்க போகிறோம். இந்த பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் நம்ம ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் குரு பயிற்சி இருக்குது. ஆக மே 31 வரைக்கும் ஒரு பலன், அதுக்கப்புறமான ஒரு பலன், இது எல்லாமே இருக்குது கலந்து. அதனால் இது ஒரு வருட பலன்கிறதுனால பொறுமையாக நீங்கள் வீடியோ கேளுங்க. இதில் எந்தெந்த காலகட்டங்கள் நன்மை, எந்தெந்த காலகட்டங்கள் பிரச்சனை அப்படிங்கிறது கலந்து வரும். அதையும் நீங்கள் கவனமாக கேளுங்க. பொதுவாக இந்த வருஷம் சிம்ம ராசியில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு, இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு பகவான் மே 31 வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு வர்றார். இது ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நன்மை. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் இடத்துல மே வரைக்கும் இருக்கிறது என்னெல்லாம் நல்ல பலன்கள்ங்கிறத முதல்ல பார்க்குற போது, ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய பெரிய லெவல்